உசிலம்பட்டியில பிறந்து கேரளால செட்டில் ஆன ஒரு உமன் தன்னோட 2025 ப்ரொஜெக்ஷன் 700 கோடின்னு ஓபனா சொல்லியிருக்காங்க. எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இளவரசி பி ஜெயகாந்த் அவங்களுடைய அஸ்வதி ஹாட் சிப்ஸ் அப்படின்ற பிராண்ட பத்தி. எங்கெங்கயோ நார்த்ல கலக்குறாங்க, அந்த ஸ்டேட்ல கலக்குறாங்க, இந்த ஸ்டேட்ல கலக்குறாங்கன்னு பார்த்தா நம்ம ஊர்ல பிறந்த ஒரு ஆண்டர்பிரினர் இவ்வளவு தூரம் அச்சீவ் பண்ணி வந்திருக்காங்க. அண்ட் இன்ஸ்பைரிங்கான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இவங்க அவங்க லைஃப்ல கிராஸ் பண்ண அப்டிகல்ஸ் இன்னைக்கு டேட்ல ஈஸியா சம்பாதிக்க முடியுமா, ஐயோ இதை என்னால செய்ய முடியாது இப்படி எல்லாம் சொல்ற கூட்டத்துக்கு நடுவுல 5வது படிச்சுட்டு இருக்கும் போதே 2 இயர்ஸ் கேப்ல தன்னோட படிப்பை நிறுத்திட்டு SSLC மட்டும் தன்னோட பிரதர் அண்ட் அவங்க ஆன்டியோட சப்போர்ட்ல முடிச்ச இளவரசி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறமேட்ட கேரளால செட்டில் ஆறாங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, பிசினஸ்ல நல்ல லெவலுக்கு வராங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு நைட்ல ஃபுல்லா எல்லாமே அடிச்சுக்கிட்டு போகுது. ஒரு திருட்டுல ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் சேல்ஸ் ஆயிட்டு இருக்க கூடிய பிசினஸ் எல்லாமே திருட்டுல காணாம போகுது. கம்ப்ளீட்டா அந்த பிசினஸே ஷட் டவுன் பண்றாங்க. வீடு லோன்ல இருக்குது, எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகுது, ஹாஸ்பிட்டலைசேஷன்ல போறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி என்னோட ஃபேமிலி என்ன நம்பி நிக்குது, அவங்களுக்காக நான் கம்பேக் கொடுக்கணும்னு அவங்க அன்னைக்கு எடுத்த ஒரு டிசிஷன், ஒரு கம்பேக் இன்னைக்கு 2024ல அவங்களோட வேல்யூவேஷன் 400 crores. இன்ஸ்பைரிங், ரைட்?